எல்லாருமே கடன் வாங்குகிற எண்ணம் கிடையாது. எப்பொழுதாவது நம்ம ஆபத்து காலங்களில் நான் வாங்கியிருப்போம். கொடுத்தரணுன்ற ஒரு மிகப்பெரிய எண்ணத்தோடு தான் வாங்கியிருப்போம். ஆனால் கொடுக்க முடியாத இயலான ஒரு சூழ்நிலை இருக்கும். கொடுத்தவங்களும் நம்மக்கிட்ட எப்போ வாங்குறது யோசிச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் கடிஞ்சு கேட்பாங்க, சில பேருக்கு கேட்க முடியாமல் தவச்சிட்டு இருப்பாங்க. அந்த மனத்தாக்குதலும் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். வருவாய் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கனாக்கா வெறும் வாயாக இருக்கக்கூடாது. அதனால் செவ்வாயில் நம்ம அழகான ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம். நம்ம கடன் கொடுத்தவங்க கொடுக்குறதா இல்லை நம்ம வேலையை செய்தான்னு பார்த்தா இவங்க நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அடுத்ததுக்கு திருப்பி இன்னொரு கடன் வாங்குற மாதிரி இருக்கும். ஆக கடன் தீரவே தீராது, போய்கிட்டே இருக்கும். அந்த ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. ஆன்மீக பதிவோடு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கடன் தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை எப்பொழுதுமே இருக்கும். எல்லாருமே கடன் வாங்குகிற எண்ணம் கிடையாது. எப்பொழுதாவது நம்ம ஆபத்து காலங்களில் நான் வாங்கியிருப்போம். கொடுத்தரணுன்ற ஒரு மிகப்பெரிய எண்ணத்தோடு தான் வாங்கியிருப்போம். ஆனால் கொடுக்க முடியாத இயலான ஒரு சூழ்நிலை இருக்கும். கொடுத்தவங்களும் நம்மக்கிட்ட எப்போ வாங்குறது யோசிச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் கடிஞ்சு கேட்பாங்க, சில பேருக்கு கேட்க முடியாமல் தவச்சிட்டு இருப்பாங்க. அந்த மனத்தாக்குதலும் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். ஐயோ வாங்கிட்டோமே கொடுக்க முடியன்ற ஒரு வருத்தமும் இருக்கும். ஐயோ வாங்கிட்டானே கொடுக்கலையன்ற ஒரு வருத்தமும் அவங்களுக்கு இருக்கும். ஆக கால சூழ்நிலை தான் பார்த்திங்கன்னா திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையை பார்க்கணுன்னு பார்த்திங்கன்னா கடன் தீர்க்க வேண்டும் அப்படின்னா கடன் எப்படி வேணாலும் வந்திருக்கலாம், ஆனால் தீர வேண்டும். இன்றைக்கி ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும். வருவாய் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கனாக்கா வெறும் வாயாக இருக்கக்கூடாது. அதனால் செவ்வாயில் நம்ம அழகான ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம். செவ்வாய்க்கிழமையில் என்றைக்குமே எல்லா செவ்வாயும் வெறும் வாயாக இருக்காது. அது திருவாயாக இருக்கும், அதுவும் வருவாயாக இருக்கும். அது முருகனின் அருள் பொருந்திய ஒரு திருவேளாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதான் இன்றைக்கி முருகப்பெருமானின் அற்புதமான வேலில் அவருடைய கும்பிடுதல் மூலியமாக, வேண்டுதலின் மூலியமாக கடன் எப்படி தீர்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா முருகா, அதாவது வேலுண்டு வினை இல்லை என்று சொல்வார்கள். அந்த வினை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பல விஷயத்தில் இருக்கும். ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் பார்த்திங்கன்னா துன்பம் இருந்துகிட்டு இருக்கும், வியாதி மூலியமாக இருக்கும், ஃபினான்ஷியலில் இருக்கும், இல்லைன்னா விரோதிகளாக இருக்கும், மனக்குறையாக இருக்கும், பெற்ற பிள்ளைகள் இருக்கும், நண்பர்களாக இருக்கும், சொந்த பந்தங்களாக இருக்கும், வேலை செய்கிற இடத்துல இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த வினை என்பது அதாவது செயல்பாட்டு வினை அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம முன் வினை பின்வினையை தாக்கலாம், இல்லைனா இப்போ இருக்கிற தற்போதில் இருக்கிற விஷயங்களை மாட்டலாம். ஆக மனிதன் எந்த ரூபத்தில் மாற்றுவான்றது சொல்ல முடியாது, அவங்களுடைய கர்மாவை பொறுத்து இருக்குது. ஆனால் அவங்கக்கிட்டையும் அதையும் மீறி இறைவன் பால் அன்பு கொண்டு முருகனை நம்பி வேலுண்டு வினைகளை என்றால் வேலை மனதில் வைத்துக்கொண்டு வேலவா முருகா என் அப்பனே என்று மனதில் வைத்துக்கொண்டு அவருடைய சரணாகதியோடு இந்த பரிகாரத்தை செய்தோம் என்றால் கண்டிப்பாக கடன் தீரும். வேலுண்டு வினை இல்லை. அப்போ செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யணும். அதாவது செவ்வாய் செஞ்சுட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான். உங்களுடைய வீட்டிலே அழகாக செய்யலாம். ஒரு சின்ன வேல் வாங்கிக்கோங்க. அந்த வேலில் உங்களுக்கான எவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் என்ன வேண்டுதலும் வைக்கலாம். நான் கடனை பற்றி சொல்கிறேன். கடன் இருக்கவங்க இதை செய்யலாம். மற்ற பிரார்த்தனைகள் இருக்கவங்க இதை அழகாக செய்யலாம். எனக்கு திருமணம் நடக்கணும், வேலை கிடைக்கணும், அதுமாரி கூட பண்ணலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அதில் ஒரு மஞ்சள் துணியில் எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, இது தீரணும் அப்படிங்கிற ஒரு இதை வாசகத்தை மட்டும் எழுதி முருகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சள் துணியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த வேலில் கட்டி வச்சாலே போதுமான விஷயம். ஸோ முருகனை ஓம் முருகா அப்படின்னு சொன்னாலே போதுமான விஷயம். இல்லைனா முருகனுடைய மந்திரம் எது சொன்னாலும் ஓகே தான். முருகா என்ற அவருடைய பெயரே ஒரு மந்திரம் தான். ஆக நம்மளுடைய மிக முக்கியமான கூட்டுனா செவ்வாய்க்கிழமையில் நல்லா குளிச்சுட்டு நம்ம மல்லிகைப்பூ சாத்தி, அதாவது வேலுக்கு மல்லிகைப்பூ சாத்தி நம்ம அந்த வேலில் நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு இந்த கடன் தீர வேண்டும், அவ்வளோதான். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக தீரும். இந்த கடன் பிரச்சனையை பற்றி இன்றைக்கி மெயினாக சொல்லிகிட்டு இருக்கோம். காரணம் என்ன, இன்றைக்கி இது அந்த ஒரு பிரச்சனை தான் மக்களிடையே மிக பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றம், நல்ல பணம் வரும். பார்த்திங்கன்னா கடன் கொடுத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு அடுத்த ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம். பணம் வரும், அது இந்த வேலையை செய்கிறதுக்காக வச்சுருப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா கடன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆக நம்ம கடன் கொடுத்தவங்க கொடுக்குறதா இல்லை நம்ம வேலையை செய்தான்னு பார்த்தா இவங்க நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு அடுத்ததுக்கு திருப்பி இன்னொரு கடன் வாங்குற மாதிரி இருக்கும். ஆக கடன் தீரவே தீராது, போய்கிட்டே இருக்கும். அந்த ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம். எண்ணும் எழுத்தும் அதேமாரி தான் கண்ணும் பொருளும். நம்ம பார்க்குற விஷயம், நம்ம எழுதுகிற விஷயம் கண்டிப்பாக நம் மூளையிலும் முருகன் பெருமான் அருளாக அவங்களுடைய பொருளாகிய அந்த வேல் உண்டு வினை இல்லைன்னு சொன்னால் அந்த வேலிலே அழகாக எழுதிடலாம். இந்த வேலில் நம்ம ஒரு துணி, மஞ்சள் துணியில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன கடன் இருக்குது, இது இத்தனை நாளில் தீர்ந்துடணும், அவ்வளோதான். மானசீகமாக எழுதி அந்த வேலில் எழுதி பத்திரமா அந்த வீட்டில் கொத்தி வச்சுருங்க. நீங்கள் ஒரு அரிசியில் குத்தி வச்சாலும் சரி, இல்லை சாத்தி வச்சாலும் சரி,
ஆக செவ்வாய்க்கிழமை நீங்கள் அதை தொட்டு அதை கையில் வச்சுட்டு இந்த கடன் தீர வேண்டும். அதுக்கப்புறம் அடுத்தது இந்த கடன் தீர்ந்த பிறகு என்னுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கணும், என்னோடய வாழ்க்கை நல்லா இருக்கணும், அந்த மாதிரி வேண்டிட்டு வந்து வச்சாலே போதுமான விஷயம். இது ஒரு பரிகாரம். இதை காலையில் செஞ்சு வச்சுருங்க. மாலையில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செய்ய வேண்டிய அபிஷேகம் அதே வேலுக்கு அந்த பேப்பரை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அந்த கட்டி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதை தனியாக கொஞ்சம் எடுத்து பக்கத்தில் பத்திரமா வச்சுட்டு அந்த வேலுக்கு ஒரு அபிஷேகம். எந்த அபிஷேகம்? மஞ்சள் அபிஷேகம். அதில் நீங்கள் ஜவ்வாது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஜவ்வாது மஞ்சள், அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையில்லை. அந்த வேலுக்கு இப்போ நீங்கள் வந்து காலையில் என்ன பண்ணிடுறீங்க, எழுதி வச்சுருங்க இல்லையா, சாயந்தரம் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் என்ன பண்ணுறீங்கன்னா பூஜைலாம் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நீங்கள் அபிஷேகம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் ஜவ்வாது, அவ்வளோதான். இந்த வேலில் பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணாலே போதும். அந்த அபிஷேகம் பண்ணும்பொழுது என் கடன் தீர வேண்டும், என்னுடைய பணவரவு அதிகமாக இருக்க வேண்டும், உன்பால் அன்பு கொண்டிருக்கிறேன், உன்னுடைய திருவருள் எனக்கு இருந்தாலே போதும் என்று, அவ்வளோதான், சிம்பிள். முருகனை நம்பி அவருக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இந்த வேலாகிய வேலவனுக்கு இது போய் சேர்ந்துவிடும், அவ்வளோதான். அவர் எதிர்பார்க்குற ஒரே விஷயம்னு கேட்டிங்கன்னா அந்த சரணாகதி. அந்த மஞ்சள் பண்ணுவது மங்களகரமாக இருக்க வேண்டும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஜவ்வாது என்றைக்குமே முருகனுக்கும் உள்ள எல்லா கடவுளுக்குமே பிடிக்கும். மஞ்சளும் ஜவ்வாதும் சேரும் பொழுது அங்கே அந்த மிக்ஸ் பண்ணி ஊற்றுறீங்க பார்த்தீங்களா, அது பன்னீரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பன்னீர், மஞ்சள், ஜவ்வாது, அவ்வளோதான். நீங்கள் அதை இந்த அபிஷேகம் பண்ணும் பொழுது உங்கள் அந்த பூஜை ரூம் சரி, உங்களுடைய உடம்பே ஒரு வைப்ரேட்டரை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நல்ல ஒரு வைப் இருக்கும், அங்கே ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கும். அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், செவ்வாய்க்கிழமை செஞ்சுட்டு வந்து பாருங்கள், உங்களுடைய கடன் படிப்படியாக தீர்வதை கண்கூடாக முடியும். இப்போ உங்களுடைய கடன்லாம் தீர்ந்துச்சுனாலும் நீங்கள் தொடர்ந்து இதை செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இந்த அபிஷேகம் ஒன்றும் செவ்வாய்க்கிழமை வீட்டில் இருக்கக்கூடிய வேலுக்கு நம்ம பொதுவாகவே செய்யலாம். மஞ்சளும் ஜவ்வாதும் பன்னீரில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த அபிஷேகத்தை பண்ணி பாருங்கள். பன்னீர் நல்ல பன்னீராக இருக்கட்டும், பன்னீர் வாசமும் மஞ்சளும் ஜவ்வாதும் சேரும் பொழுது அங்கே ஒரு அரோமா தெரப்பி ஒன்று நடக்கும் பாருங்கள். ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட், அங்கே அந்த இடத்துல ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும் சொல்லுவாங்களே, ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று உருவாகுதுன்னு சொல்லுவாங்களே, அந்த இடத்துல அங்கே ஒரு தெய்வீகமான ஒரு கெமிஸ்ட்ரி உருவாகும். அது நீங்கள் அந்த ஸ்மெல்லும் அந்த தெய்வீகமும் முருகனுடைய அருளும் அவருடைய கண் பார்வையும் சேரும் பொழுது ஒரு அதிசயம் நடக்கும். அதுதான் நீங்கள் வேண்டுதல் செய்கிறது நிறைவேறும். அதான் சொல்லுவாங்க, முருகனை நம்பியோர் கைவிடப்படார். கடன் தீர்க்கும் மிக மிக ஒரு சங்கல்பகமாக இது சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். அதேமாரி நீங்கள் எழுதுறது கடன் மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறோம் அதை கூட எழுதலாம். இந்த அபிஷேகம்லாம் முடிஞ்சது இல்லையா, அதுக்கப்புறம் திருப்பி அந்த காலையில் நீங்கள் கட்டி வைக்கிறீங்க பார்த்தீங்களா, செவ்வாய்க்கிழமை காலையில் அந்த மஞ்சள் துணியில் அதை திருப்பி கட்டி வச்சிடலாம், அவ்வளோதான். காலையில் என்ன பண்ணுறோம், எழுதிட்டு வேண்டிக்கிறோம், ஈவினிங் அபிஷேகம் பண்ணுறோம், அதை திருப்பி அந்த மஞ்சள் கட்டினதை அப்படியே வச்சிடறோம். இதுதான் அந்த ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தோம்னாலே நமக்கு வந்து அடுத்தது பணவரவு இருக்கிறது கண்கூடாக பார்க்கலாம், கடன் தீர்வதை பார்க்கலாம், ஏதோ ரூபத்தில் ஏதோ ஒரு சங்கல்பம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆக குடும்பத்தில் மங்களகரம் நடந்து கொண்டே இருக்கிறதை நீங்கள் கண்கூடாக உணரலாம். ஆக நீண்ட நாள் தள்ளி போகக்கூடிய கல்யாணமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த சங்கல்பத்தில் நிறைவேற முடியும். அபிஷேகம் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் தட்டில் தான் வச்சுருப்பீங்க, அந்த தட்டில் கீழே ஊற்றிருக்கும் பார்த்தீங்களா, தீர்த்தமாக மகாசக்தியாக அந்த தீர்த்தத்தை நம்மளுடைய வீடு முழுக்க தெளிக்கலாம். நம்ம பணம் எங்கே வச்சுருக்கோமோ அந்த இடத்துல தெளிக்கலாம், வியாபார இடத்துல தெளிக்கலாம். ஆக மொத்தத்தில் இது தீர்த்தமாக இருக்கும். இந்த தண்ணீரை நம்ம அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக மீதி வச்சுக்க தேவையில்லை, எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம தெளித்து முடிச்சிடலாம். இப்படி அந்த தீர்த்தத்தை தெளித்தால் அந்த இடமே மணக்கும், முருகனின் அருளும் பறக்கும். அதுதான் இறைவனுடைய மகாசக்தியாக அங்கே கடவுள் நமக்கு அருள் புரிந்த ஒரு நேரம். இதுதான் அழகாக அந்த முன்னோர்கள் அழகாக சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ எல்லா செவ்வாயும் வெறுவாய் கிடையாது, திருவாயாக அங்கே வருவாய் இருக்கும். அந்த வருவாய் இருந்தால் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு சங்கல்பத்தை தான் நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.